இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பு பக்கம் போகாமல் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை, இதில் முக்கால் கப்பு சர்க்கரை, ரெண்டு ஏலக்காய் விதையை மட்டும் எடுத்து போட்டுருங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சிக்கணும். பவுட்ரு பண்ணி நல்லா சல்லடையில் சளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கப்பு இது வரைக்கும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. உங்களுக்கு நிறையா வந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சி சளிச்சிக்கிங்க. நமக்கு இதை அப்படியே உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம். அதனால் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பசிஞ்சிக்குங்க. மாவை கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி இந்த அளவுக்கு வரும், உருண்டை பிடிக்க வருது. இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நெய் சூடு பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பிடிக்கலாம். இதுமாரி ஒரு குழி கரண்டியாக எடுத்துகிட்டு அதில் ஒரு திராட்சை வச்சுட்டு இல்லை முந்திரி கூட வச்சுக்கலாம். மாவை அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி தட்டினோம்னா அழகாக ஒரு கேக் மாதிரி வந்துடுது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறோம். அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு ஸ்வீட் செஞ்சிட்டோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு, வெளியில் போய் கடையில் எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சிட்டோம். பால்கோவா மாதிரி நாக்கில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சிரும். குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்சமான ஒரு ஸ்வீட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.